திருமாவளவன் தாவேகாவுடன் இணைந்தது திமுகவே எதிர்பாராத ஒன்றுதான். இப்படியான நிலையில் திமுகவின் இளைஞரணி நிர்வாக கூட்டத்தில் காங்கிரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி அக்கட்சிக்கு எதிராக தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளது. முக்கியமாக அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. விசிக, IUML, கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் சொல்லிவிட்டுதான் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது. ஆனால் காங்கிரஸ் அப்படி செய்யாமல் பனையூர் வாசலுக்கு சென்று தாவேகாவுக்கு ஆதரவு இப்படி செய்துவிட்டது என்பதுதான் திமுகவின் வருத்தமாக இருக்கின்றது. தேர்தல் சமயத்தில் கூட தாவேகா காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்தும் எதுவும் வேலைக்கு ஆகாமல் போனதால் மட்டுமே தாவேகா தனித்து நின்றது. திமுக தலைவரிடம் இருந்து வந்த சில உத்தரவுகளால் காங்கிரசால் முடிவெடுக்க முடியாமல் போனதாக அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் சமயம் பார்த்து காங்கிரஸ் காய்களை நகர்த்தி தாவேகாவுடன் இணைந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் கிறிஸ் ஜோடங்கர். காங்கிரசின் முக்கிய தலைவரான இவர்தான் ராகுலை தாவேகா காங்கிரஸ் இணைப்பில் கன்வின்ஸ் செய்துள்ளார் என சொல்கிறார்கள். ராகுலும் விஜயை வைத்து அடுத்தடுத்து இந்தியாவில் வரும் மாநில தேர்தல்களில் அவர் முகத்தை மக்களிடம் காண்பித்து வாக்கு சேகரித்து காங்கிரஸை மேலும் வலிமைப்படுத்த இந்த முடிவை எடுத்துள்ளார் என நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. ஏனென்றால் வட இந்தியாவில் விஜய்க்கான ரசிகர் பட்டாளம் அதிகம். அதை வைத்து காய்களை நகர்த்தலாமா என திட்டம் தீட்டி வருகிறாராம். இப்படியான நிலையில் தமிழக அரசியலில் எப்பொழுதும் லைம் லைட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழக அரசியலை நன்கு கவனித்து வருகிறாராம். முக்கியமாக அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பை மீண்டும் நடத்தும் போது சில அதிரடியான விஷயங்களையும் மீடியா முன் போட்டு உடைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயின் அரசியல் வருகையை பாராட்டி பேசும் அண்ணாமலை அவர் ஜெயிச்ச பிறகு அவருக்கான வாழ்த்துக்களை கூறினார். ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் முதல்வர் விஜய் மௌனமாக ஏன் இருக்கிறார் என கேள்வி எழுந்து வரும் நிலையில் இதற்கான விமர்சனத்தை அண்ணாமலை கடுமையாக முன்வைப்பார் எனவும் தெரிகின்றது. மேலும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான நிலைப்பாட்டை கையில் எடுத்து தமிழக பாஜக இனி செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.